வணக்கம். நேரடி வருகை இல்லா ஆவணப்பதிவு மேற்கொள்ளப்படும் விற்பனை ஆவணத்தின் ஆவணத்தாரர்களின் விவரங்களைச் சேர்ப்பதற்கான எளிய வழிகாட்டி காணொளிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஆவணத்தாரர்களின் விவரங்களை பதிவு செய்யும் செயல்முறை 4 நிலைகளைக் கொண்டது. அதில் இரண்டாவது நிலையான எழுதி வாங்குபவர் விவரங்கள் பக்கத்தை தேர்ந்தெடுக்கவும். ஆவணத்தாரர்களின் விவரங்களைச் சேர்ப்பதற்கான இரண்டாவது திரை இதுவாகும். இந்த திரையில் எழுதி வாங்குபவரின் விவரங்களை பதிவு செய்யலாம். எழுதி வாங்குபவர் உரிமை பெறுநர் என்றும் அழைக்கப்படுகிறார். முதலில் கட்சிக்காரர் வகைப்பாடு என்பதை கீழ்வரும் தேர்வு பட்டியலில் இருந்து தேர்ந்தெடுக்கவும். இதில் 3 வகைகள் உள்ளன. முதல் வகை தனிநபர். இரண்டாவது வகை நிறுவனம், கூட்டு நிறுவனம் அல்லது அறக்கட்டளை. மூன்றாவது வகை அரசு. எழுதி வாங்குபவருக்கு பொருந்தும் வகையை தேர்ந்தெடுக்கவும். இந்த ஆவணத்தில் எழுதி வாங்குபவர் தனிநபர் என்பதால் தனிநபர் என்பதை தேர்ந்தெடுத்து தொடர்கிறோம். இப்போது எழுதி வாங்குபவரின் தனிப்பட்ட விவரங்களை உள்ளிடத் தொடங்கவும். திரையில் குறிப்பிடப்பட்டுள்ள சிறப்பு குறியீடு கொண்ட பகுதிகளை கட்டாயமாக உள்ளிட வேண்டும். முதலில் வணக்கச் சொற்கள் என்பதை தேர்வு பட்டியலில் இருந்து தேர்ந்தெடுக்கவும். கிடைக்கும் விருப்பங்கள் திரையில் காட்டப்படும். உங்களுக்கு பொருந்தும் விருப்பத்தை தேர்ந்தெடுக்கவும். நீங்கள் தேர்ந்தெடுக்கும் வணக்கச் சொல்லின் அடிப்படையில் உறவுமுறை, பாலினம் மற்றும் திருமண நிலை தொடர்பான பொருத்தமான விருப்பங்கள் காண்பிக்கப்படும். அதன்பின் எழுதி வாங்குபவரின் பெயரை தமிழில் உள்ளிடவும். பெயரை தமிழில் உள்ளிட F4 அல்லது F8 விசையை பயன்படுத்தலாம். F4 மூலம் தமிழ் தட்டச்சு முறையை பயன்படுத்தி நேரடியாக தமிழில் உள்ளிடலாம். F8 மூலம் ஆங்கில எழுத்துக்களை பயன்படுத்தி தமிழ் மொழிபெயர்ப்பு முறையில் உள்ளிடலாம். இந்த 2 தமிழ் விசைப்பலகை வசதிகளும் இணையதளத்தின் மேற்பகுதியில் வழங்கப்பட்டுள்ளன. அடுத்ததாக உறவுமுறை என்பதை தேர்வு பட்டியலில் இருந்து தேர்ந்தெடுக்கவும். தேர்ந்தெடுக்கப்பட்ட வணக்கச் சொல்லின் அடிப்படையில் பொருத்தமான உறவுமுறை வகைகள் காண்பிக்கப்படும். உங்களுக்கு பொருந்தும் வகையை தேர்ந்தெடுக்கவும். அடுத்த புலம் பிறந்த தேதி ஆகும். இது கட்டாயமில்லாத புலமாகும். பிறந்த தேதியை தேர்ந்தெடுக்க திரையில் உள்ள நாள்காட்டி வசதியை பயன்படுத்தவும். தேதியை கைமுறையாக உள்ளிடத் தேவையில்லை. பிறந்த தேதி தேர்ந்தெடுக்கப்பட்டால் வயது தானாகவே நிரப்பப்படும். பிறந்த தேதியை உள்ளிடவில்லை என்றால் வயதை கைமுறையாக உள்ளிட வேண்டும். அவ்வாறான நிலையில் வயது விவரம் கட்டாயமாகும். அடுத்ததாக பாலினம் தேர்ந்தெடுக்கப்பட்ட வணக்கச் சொல்லின் அடிப்படையில் தானாக நிரப்பப்படும். இப்போது திருமணத் தகுதி நிலை என்பதை தேர்வு பட்டியலில் இருந்து தேர்ந்தெடுக்கவும். தேர்வு செய்ய கிடைக்கும் விருப்பங்கள்: திருமணமானவர், மணமாகாதவர், விவாகரத்து ஆனவர், மனைவியை இழந்தவர். உங்களுக்கு பொருந்தும் விருப்பத்தை தேர்ந்தெடுக்கவும். அடுத்ததாக ஆளறி அடையாள வகைப்பாடு விவரங்கள் பகுதிக்குச் செல்லவும். ஆளறி அடையாள வகைப்பாடு வகையாக ஆதார் அட்டை என்பதை தேர்ந்தெடுக்கவும். பின்னர் எழுதி வாங்குபவரின் ஆதார் அட்டை எண்ணை உள்ளிடவும். இப்போது வாழ்க்கை தொழில் என்பதை தேர்வு பட்டியலில் இருந்து தேர்ந்தெடுக்கவும். தேர்வு செய்ய கிடைக்கும் விருப்பங்கள்: ஊழியர், மாணவர், மற்றவை. உங்களுக்கு பொருந்தும் விருப்பத்தை தேர்ந்தெடுக்கவும். பின்னர் தமிழ்நாடு பதிவுத்துறை ஆதார் எண்ணின் விவரங்களை பயன்படுத்துவதற்கான ஒப்புதலை வழங்கவும். அடுத்ததாக முகவரி விவரங்கள் பகுதிக்குச் செல்லலாம். வாங்குபவரின் முகவரியை நீங்கள் நேரடியாக உள்ளிடலாம். அல்லது ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட முகவரியை நகலெடுத்து பயன்படுத்தலாம். வாங்குபவரின் முகவரி ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட நிறைவேற்றுனரின் முகவரியுடன் ஒரே மாதிரியாக இருந்தால் தேர்வு பட்டியலில் இருந்து சம்பந்தப்பட்ட நபரின் பெயரை தேர்ந்தெடுக்கவும். பின்னர் நகலிடு என்ற பொத்தானை கிளிக் செய்யவும். தேர்ந்தெடுக்கப்பட்ட நபரின் முகவரி தானாகவே நகலெடுக்கப்படும். தொடர்வதற்கு முன் நகலெடுக்கப்பட்ட முகவரி சரியாக உள்ளதா என்பதை சரிபார்க்கவும். ஏற்கனவே உள்ள முகவரியை நகலெடுக்க விருப்பமில்லை என்றால் எழுதி வாங்குபவரின் முகவரியை நேரடியாக உள்ளிடலாம். முகவரியை நேரடியாக உள்ளிடுவதற்கு நாடு, மாநிலம், மாவட்டம், வட்டம் மற்றும் கிராமம் ஆகியவற்றை உரிய தேர்வு பட்டியல்களில் இருந்து தேர்ந்தெடுக்கவும். பின்னர்
முழு முகவரியையும் முகவரி விவரங்கள் பகுதியில் தமிழில் உள்ளிடவும். அதன்பின் பொருந்தும் அஞ்சல் குறியீட்டு எண்ணை உள்ளிடவும். அடுத்ததாக தொடர்பு விவரங்கள் பகுதிக்குச் செல்லலாம். இந்த பகுதியில் உள்ள விவரங்கள் பொதுவாக கட்டாயமற்றவை. தேவைக்கேற்ப அவற்றை நிரப்பலாம். தொடர்பு விவரங்களை வழங்க விரும்பினால் தொலைபேசி எண் மற்றும் கைபேசி எண்ணை உரிய இடங்களில் உள்ளிடவும். 2 எண்களும் இந்திய தொலைத்தொடர்பு விதிமுறைகளுக்கு ஏற்ப இருக்க வேண்டும். எதிர்கால தொடர்புகள் சீராக நடைபெறுவதற்காக சரியான தொடர்பு விவரங்களை வழங்குவது பரிந்துரைக்கப்படுகிறது. இங்கே ஒரு முக்கியமான நிபந்தனையை நினைவில் கொள்ளவும். ஆவணத்தை சமர்ப்பிக்க இருக்கும் எழுதி வாங்குபவர்களில் குறைந்தது ஒருவரின் தொடர்பு விவரங்கள் கட்டாயமாக வழங்கப்பட வேண்டும். அந்த எழுதி வாங்குபவருக்காக உள்ளிடப்படும் கைபேசி எண் சரியானதாகவும் பயன்பாட்டில் உள்ளதாகவும் இருப்பதை உறுதி செய்யவும். தேவையான அனைத்து விவரங்களையும் நிரப்பிய பிறகு சேர்க்க என்ற பொத்தானை கிளிக் செய்து எழுதி வாங்குபவரின் விவரங்களை ஆவணத்தில் சேர்க்கவும். திரையில் உள்ள தகவல்களை நீக்க விரும்பினால் மீட்டமைக்க என்ற பொத்தானை கிளிக் செய்யவும். விவரங்கள் சேர்க்கப்பட்ட பிறகு எழுதி வாங்குபவரின் தகவல்கள் திரையின் கீழ்ப்பகுதியில் உள்ள பட்டியலில் காண்பிக்கப்படும். காண்பிக்கப்படும் விவரங்கள் சரியானவையா என்பதை கவனமாக சரிபார்க்கவும். இதுவரை பதிவு செய்யப்பட்ட தகவல்களை சேமிக்க வரைவு எண் சேர்க்க என்ற பொத்தானை கிளிக் செய்யவும். இதன் மூலம் இதுவரை உள்ளிடப்பட்ட தகவல்களுடன் ஒரு வரைவு பதிவு உருவாக்கப்படும். இறுதியாக அடுத்து என்ற பொத்தானை கிளிக் செய்யவும். அடுத்த திரையில் பிரதிநிதியின் விவரங்களை பதிவு செய்யலாம். இதனுடன் எழுதி வாங்குபவர் விவரங்களை பதிவு செய்யும் செயல்முறை நிறைவடைகிறது. இந்த வழிகாட்டி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகிறோம். நன்றி.